பிரைஸ் லார்ட். இந்த கால வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆதியாகமம் 31 இவ்விதமாய் சொல்கிறது, பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்து கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருள்களினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, அதாவது யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அளவில் ஆண்டவர் ஒரு பெரிய அளவில் யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது அதாவது அவங்களுடைய லாபானுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க மச்சானுங்களே, யாக்கோபினுடைய மச்சாமாரு இவன் மேலே பொறாமை கொண்டு இவன் மேலே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை, ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பாருங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, யாக்கோபு எங்கள் தகப்பனுடைய பொருளையும் செல்வத்தையும் எல்லாத்தையும் திருடி தான் இவன் பெரிய ஐஸ்வர்யவானா மாறிட்டான் அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பாருங்க. உண்மையாகவே அவர்கள் வச்ச அந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லை. ஏன்னா அவங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு பின்னால் வேற ஒரு உண்மை இருக்குது. என்ன உண்மைன்னா, அவன் பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டான், திருடிட்டான்றது உண்மை இல்லை. உண்மையாகவே யாக்கோபு மேலே, யாக்கோபினுடைய மச்சாமாருக்கு ஒரு பெரிய பொறாமை இருந்ததுனால தான் இந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பாருங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், குடும்பத்தில் ஒரு மச்சான் மேலேயே அவங்களுக்கு என்னது ஒரு பொறாமை, ஒரு மாமா மேலேயே ஒரு பொறாமை. இதாங்க குடும்ப உறவில் உங்களை விட ஒருத்தர் உயர்வாக இருக்கும்போது சில பொறாமைகள் வரதான் செய்யும். அந்த பொறாமை அது நம்ம ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கிற ஒரு கனி அல்ல, அது பிசாசு நமக்குள்ள கொண்டு வருகிறதான ஒரு காரியம். அப்போ இந்த பொறாமைக்கு அநேக குடும்பங்கள் இடம் கொடுக்கறதுனால, இது சபையாகட்டும், இது சமுதாயமாகட்டும், எல்லா காரியத்திலுமே பொறாமை என்பது அவனை கொலைகாரனாக, அவனை ஒரு மோசமான ஒரு நபராக மாற்றுகிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பாருங்க, அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே பொறாமை வந்ததுனால தான் முதல் கொலையே என்ன பண்ணுச்சு, நடந்துச்சு. அப்போ இந்த சரித்திரங்களை நம்ம பார்க்கும்போது பொறாமை என்பது எவ்வளவு, அதாவது வேத வசனம் சொல்ற மாதிரி பொறாமை ஒரு எலும்புருக்கி அப்படின்னு சொல்ற மாதிரி அது எப்படி ஒரு மனிதனை சிதைத்து உருக்கி அழித்து விடுதுன்றதை பாருங்க. இந்த காலை வேளையில் இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் கூட்டங்கள் இருக்கிறது, எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கிறது. ஆனா இந்த கிறிஸ்தவ மார்க்கம் ஜீவனுள்ள மார்க்கம், அது ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற மார்க்கம், தேவனை பின்பற்றுகிற மார்க்கம், உண்மையான தேவனை நேசிக்கிற மார்க்கம் அப்படின்னலாம் நம்ம சொன்னாலும் கூட, கிறிஸ்துவ சமுதாயத்தில் தான் பிசாசு அநேக பொறாமை என்கிறதான ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணி அநேக உறவுகளை அவன் சிதைக்கிறான், அவன் உருக்குகிறான், அவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறான். அப்போ இந்த கால வேளையில் பல மார்க்கங்களில் பொறாமை இல்லாமல் தான், ஒற்றுமையோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவ மார்க்கத்தில், எல்லா மார்க்கத்திலும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் கிறிஸ்துவ மார்க்கத்தில் பிசாசு இந்த ஆயுதத்தை அதிகமாக பயன்படுத்துகிறான். ஒரு சகோதரன் நம்மளை விட உயர்வாகவோ, உயர்வான வஸ்திரம் போட்டாவோ, இல்லை நம்ம ஸ்டாண்டர்டுக்கு வரும்போது நம்மளை அது தாங்கிக் கொள்ள முடியல. ஏன் தாங்கிக் கொள்ள முடியல தெரியுங்களா? கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள இல்லை, நீங்கள் இன்னும் முழுமையாக ரட்சிக்கப்படலை, இன்னும் முழுமையாக ஆண்டவரால் ஆட்கொள்ளப்படலை. அதனால தான் பொறாமைப்படுறீங்க. இந்த உலகத்தில் யாரை பார்த்துமே நீங்கள் பொறாமையே படக்கூடாதுங்க. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்து பொறாமைப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த கோலை நோக்கி நீங்கள் ஓடிட்டே இருங்க, கர்த்தரை பார்த்து ஓடிட்டே இருங்க, யார் மேலேயும் பொறாமையே வராது. பாருங்க, இங்கே வந்ததுக்கு மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா பொறாமை. அப்போ பொறாமை என்பது நம்முடைய உறவுகளை அது சிதைத்து விடும், அது உண்மையை சிதைத்து விடும். பாருங்க, பொறாமையினால தான் மக்களை பொய் சொல்லும்படியாக வழிநடத்தப்படுகிறது. இங்க பாருங்க, அந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து, லாபானுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து பொய் சொல்றாங்க. எதனால? பொறாமையினால். அப்போ பொறாமை மக்களை பொய் சொல்றதுக்கு நேராக வழி நடத்தும். பொறாமை என்பது, அதாவது உங்களுடைய இருதயத்தில் ஒரு விஷமாக அது மாறிடும். பொறாமை என்பது தன்னை மட்டும் அல்ல, தன்னை சுற்றி இருக்கிற ஒரு கூட்டத்தையும் அது மோசம் போக்கிடும், அது மோசமானதாய் மாற்றிவிடும். பொறாமை இருக்கிறதுனால தான் சண்டை வருது, பொறாமை இருக்கிறதுனால தான் பிரிவினை உண்டாகுது, பொறாமை இருக்கிறதுனால தான், அதாவது ஆன்மீகமற்ற ஒரு வாழ்க்கையை நமக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொறாமை
இருக்கிறதுனால தான் நம்ம சுயநலம் உள்ளவங்களா இருக்கிறோம். பொறாமை இருக்கிறதுனால தான் நம்ம குழப்பவாதிகளாய் கலகவாதிகளாய் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில் இது எல்லாம் நம்மளை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 13:4 சொல்லும்போது அன்பு பொறாமை கொள்ளாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்கும்போது தான் ஒருத்தர் மேலும் பொறாமை இருக்காது. எல்லாம் யதார்த்தத்தோட பார்க்குவோம், யதார்த்தத்தோட பேசுவோம். சிலரெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்களாம் யாரை பார்த்துமே பொறாமைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ள புல்லா இருக்கிறது என்னது? பொறாமை தான் இருக்கும். ஆனால் அது வெளியில் காமிக்க மாட்டாங்க. பாருங்க, இந்த மாதிரி தாங்க அநேகர் சுற்றிட்டு இருக்கிறாங்க, அநேகர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரியல் லைஃப்பில் அவங்க தேவனுடைய அன்பு அவங்களுக்குள்ள இல்லாததுனால தான் பொறாமப்படுறீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த சத்தியத்தை நீங்கள் யாருமே மறக்க முடியாது. ஏன்னா அன்பு பொறாமை கொள்ளாது. ஒருத்தனுக்குள்ள அன்பு இருக்குன்னா, கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்ட அந்த அன்பு இருக்குன்னா, அவன் நிச்சயம் யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டான், எதை பார்த்தும் பொறாமப்பட மாட்டான், எந்த விதமான ஐஸ்வர்யத்தை பார்த்தும் அவன் பொறாமப்பட மாட்டான். ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு எதன் மீதும் பொறாமை கொள்ளாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு பொறாமையை தம்முடைய மக்களுக்குள் இருந்து தேவன் விடுவிக்க, இல்லை அதை துரத்த, அதை அவர்களை விட்டு விலக்க கர்த்தர் விரும்புகிறார் என்று சொல்லி தீத்து 3:3 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பொறாமையை ஆண்டவர் துரத்தும்படி விரும்புகிறாருங்க. வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது, அதாவது இந்த பொறாமைனால தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைஞ்சாங்கன்னு சொல்லப்படுகிறது. அந்த வசனங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 27:18 பார்த்தீங்கன்னா, அவர் மீது அவர்கள் பொறாமை கொண்டது நிமித்தம் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஒரு பக்கம் தேவ திட்டங்கள் இருந்தாலும், ஒரு பக்கம் தேவனுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பொறாமை நிமித்தம் அதை செய்தார்கள் என்பதும் நம்மால் பார்க்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் பொறாமை நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கை சிதைக்கப்பட்ட இருக்கிறதா? உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம இருக்கிறதா? மற்றவனை பார்த்து பொறாமப்படுறதுனால இரவுல தூங்காம இருக்கிறீங்களா? மற்றவனை பார்த்து பொறாமப்படுறதுனால நீங்க இன்னும் குன்றி தான் போவீங்களா தவிர நீங்க இன்னும் உயர்ந்து போக மாட்டீங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என்ன பாரு மகனே, யார் மேலேயும் பொறாம வராது. என்ன பார்த்து ஓடிட்டு வா, உனக்கு யார் மேலேயும் பொறாமை இருக்காது அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் திட்டம் தெளிவாக சொல்லுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அடிக்கடி யார் மீதாவது பொறாமை கொள்றீங்களா? உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பொறாமை கொள்றீங்களா? உங்க கணவரை பார்த்து பொறாமை கொள்றீங்களா? உங்களுடைய உற்றார் உறவினர்கள், அண்ணன் தம்பிகள் எல்லாரையும் பார்த்து நீங்க பொறாமைப்படுறீங்களா? இந்த வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, நீ யார் மேலேயும் பொறாமை கொள்ளாத. ஏன்னா உனக்கு குறித்திருக்கிறதை, உனக்கு நியமித்திருக்கிறதை கர்த்தர் உனக்கு நிச்சயம் தருவார். அதனால நீ ஆண்டவரை பார்த்து ஓடிட்டே இரு அப்படின்றதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். பொறாமை என்பது எலும்புருக்கி, அது நம்மளை உருக்கிடும், நம்மளை இல்லாமல் ஆக்கிடும். அதனால் இந்த காலை வேளையில் கண்களை மூடி, ஆண்டவரே, நான் யார் மேலும் எதன் மேலும் யாரை பார்த்தாலும் பொறாமப்படக்கூடாது. யதார்த்தத்தோட, உண்மையோட, அன்போட நான் உங்ககிட்ட நடந்துக்கணும், நேசிக்கணும், பழகணும், பேசணும் அப்படின்றதான அந்த ஒரு உணர்வை எங்களுக்குள் உருவாக்கும் என்று சொல்லி கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் பொறாமை என்கிற பிசாசினுடைய ஆயுதத்திற்கு நாங்கள் இரையாகாதபடி ஆண்டவரே, அப்பா, அன்பு என்கிறதான இயேசு கிறிஸ்துவின் ஆயுதத்திற்கு எங்களை நாங்கள் உட்படுத்திக் கொள்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த அன்பு என்கிற கேடயத்தின் மூலம் எங்களை பாதுகாத்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த பொறாமை என்கிற காரியம் எங்களுக்குள் இந்த அகற்றப்பட்ட ஆண்டவரே, அப்பா, பெருந்தன்மை, விட்டு கொடுத்தல், அன்பு, உண்மை, நேர்மை ஆண்டவரை, யதார்த்தம் என்கிறதான காரியங்கள் மூலம் கர்த்தர் எங்களை நிரப்பி வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.